யுகநாயகன் வேள்பாரி பாகம் 51. இப்போது பொழுது நள்ளிரவை கடந்துருச்சு. அந்த துறைமுகமே பார்த்தீங்கன்னா பரபரப்பாக காணப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த துறைமுகத்தில் இருக்கக்கூடிய யவனர்களெல்லாம் தன்னுடைய இசைக்கருவிகளை வச்சு இசை வாசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி அரண்மனைக்குள்ளே விருந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கேயுமே பல இசைகளெல்லாம் வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது அரண்மனைக்கு வெளியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாகவே கேட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த இசை ஓசைகள் நின்ற உடனே கூத்துப்பறையுடைய இசை பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. அப்படி ஆரம்பிச்சிருச்சுனாவே அந்த விருந்தில் இருக்கிறவங்கெல்லாம் எந்திரிச்சு ஆட்டம் போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தமாமா. அது கூடவே யவன அழகிகளுமே அங்கே ஆடுறதுக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னுமே சொல்கிறாங்க. இதெல்லாமே இந்த அரண்மனைக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கும்போது வெளியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹிப்பாலஸுடைய அந்த கப்பல், மிக பிரம்மாண்டமான கப்பல் பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கு. கடலில் தயாராக நின்றுட்டு இருக்கு. அந்த கப்பலுடைய மீகான் நின்று பார்க்கக்கூடிய கூம்பு மாடம் இருக்கு இல்லையா, அந்த கூம்பு மாடத்துக்கு கீழே தான் இப்போ நம்ம திரையர்கள் அப்புறம் நம்ம பரம்பு வீரர்களெல்லாம் வந்தாங்கள்ல, அவங்களெல்லாம் உட்கார வச்சுருக்காங்க. அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சமாக தள்ளி அதே கப்பலில் பார்த்தீங்கன்னா ஒரு யவன காவல் வீரனுமே நின்றுக்கிட்டு இருக்கான். அந்த காவல் வீரனுடைய முழு கவனமும் எங்கே இருக்குது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய யவன வீரர்களெல்லாம் சில பொருட்களை கப்பலில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொருட்களெல்லாம் அவங்க கரெக்டாக ஏற்றிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அதை தான் அவன் வாட்ச் பண்ணிக்கிட்டு அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த திரையர்களெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த கூட்டத்தில் நடுவில் இருக்க நம்ம நீலன் அப்படியே மேலே 3ஆம் பிறை நிலவு தெரியுது. அந்த நிலவையே அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். பக்கத்துலேயே நிறைய விண்மீன்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது. அதையுமே பார்த்துக்கிட்டு வந்துட்டீங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி அதுக்கிட்ட பேசுகிற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த கப்பலில் இருந்து எந்திரிச்சு கொஞ்சம் தூரம் தள்ளி பார்க்குறான். அப்போ பார்த்தீங்கன்னா வைகை நதி தெரியுது. அந்த வைகை நதியில் சின்னதாக ஒரு படகு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கிற மாதிரி அவனுடைய கண்களுக்கு தெரியுது. அது படகு இல்லை, கப்பல். அந்த கப்பலுடைய மேல் தளத்தில் சின்னதாக ஒரு விளக்கு ஒன்று எரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. அந்த விளக்கினுடைய வெளிச்சத்தில் அந்த கப்பல் மேலே என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது நம்ம நீலனால். என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ தான் ஒரு வீரன் ஒரு கூண்டை அந்த கப்பலுடைய கூம்பு மாடத்தில் கொண்டு வச்சுட்டு போகிறான். அதை பார்த்த உடனே அது என்ன கூண்டுன்னு சொல்லி நல்லா உத்து கவனிக்கிறான் நம்ம நீலன். அப்படி பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த தேவாங்க விலங்குகளை பிடிச்சிட்டு வர்றதுக்கு ஒரு கூண்டில் தான் அவங்க பிடிச்சிட்டு வந்தாங்க. அந்த கூண்டை தான் பார்த்திங்கன்னா கூம்பு மாடத்தின் மேலே வச்சுட்டு போகிறான் அந்த வீரன். அதை பார்த்த உடனே நம்ம நீலன் இதுக்கு மேலே நம்ம தாமதிக்கக்கூடாது, நம்ம வேலையை காட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசில் சத்தம் மாதிரி ஒன்று அடிக்கிறான். அது மற்ற திரையர்களுக்கெல்லாம் புரியல. ஆனால் அந்த விசில் சத்தத்தை கேட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய பரம்பு வீரர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா புரிஞ்சு போச்சு. ஓகே, சிக்னல் கிடச்சிருச்சு, இனி நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பரபரப்பாக ஆக ஆரம்பிக்கிறாங்க. மற்ற திரையர்களெல்லாம் என்னதாண்டா நடக்குது, இவனுங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம காலம்பன் நீலனையே உற்று கவனித்து நோக்கிட்டு இருக்கான். அவன் என்னதான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்னல் கிடைச்ச உடனே, அந்த விசில் சத்தம் கேட்ட உடனே அந்த பரம்பு வீரர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கயிறு கட்டி நடுவில் ஒரு இலை பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி ஒரு கயிறு ஒன்று கட்டிட்டு வந்திருக்காங்க. அது கழுத்தை ஒட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கயிறு இருந்திருக்கு. உடனே தன்னுடைய கீழ்த்தாடையை கழுத்தோரமாக ஒட்டி தன்னுடைய நாக்கை நீட்டி அந்த கயிறில் இருக்கக்கூடிய அந்த இலையை பார்த்தீங்கன்னா எடுக்க முயற்சி பண்ணுறாங்க அந்த பரம்பு வீரர்கள் எல்லாருமே. அங்கே இருக்கக்கூடிய திரையர்களுக்கு ஒன்றுமே புரியல. திடீர்னு இவங்க என்னதாண்டா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் ரொம்ப முயற்சி பண்ணி அந்த கயிறை தன்னுடைய வாய்க்குள்ளே வர வச்சுட்டாங்க. கடிச்சு அந்த கயிறுலேருந்து வெளியே எடுக்கிறாங்க. அப்படி வெளியே எடுத்த உடனே திடீர்னு பார்த்தோன்னா ஒரு அசுர வீரியம் கிடைச்ச மாதிரி அவங்க எல்லாருமே பார்த்தோன்னா நடந்து கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த இலையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நத்தைச்சூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகை இலை தான் அது. அந்த இலையை மட்டும் நம்ம மென்னுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பற்கள் மரத்தையே கடிச்சு கொதற அளவுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கான பற்களாக மாறிடுமா. அந்த மாதிரியான ஒரு வீரியத்தன்மை கொண்டது தான் அந்த நத்தைச்சூரி இலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உடனே நீலன் அதுக்கப்புறம் அந்த பரம்பு வீரர்கள் எல்லாருமே அந்த நத்தைச்சூரி இலையை கடிச்சு நல்லா வாய் ஃபுல்லாக பார்த்தோன்னா பரவுற மாதிரி தன்னுடைய கடவாயில் வச்சு அதனுடைய ரசம் வாயில் இறங்குற மாதிரி பண்ணுறாங்க. கடிச்சு நல்லா மெல்றாங்க. மென்னக்கப்புறமா அவங்களுக்கு பயங்கரமாக அந்த பல்லில் வீரியம் கிடச்சிடுது. தான் கையில் கட்டை போட்டிருந்தாங்கல்ல, அந்த மரக்கட்டையை வச்சு தானே கட்டி போட்டிருந்தாங்க. அந்த மரக்கட்டையை பார்த்தோன்னா கடிச்சு கொதறி அந்த மரக்கட்டையவே 2ஆக உடச்சி அந்த இடத்துல இருந்து தன்னை விடுவிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம காலம்பனுக்கும் அங்கே இருக்கக்கூடிய திரையர்களுக்கும் பயங்கரமாக பார்த்தோன்னா ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இவங்க என்னென்னமோ எப்படியோ நடந்துக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. அதாவது செம்மூக்கன் அப்படின்னு சொல்லி ஒரு விலங்கு இருக்காமா. அந்த விலங்கு என்ன பண்ணுன்னா, ஒருத்தரை கடிக்க ஆரம்பிச்சக்கப்புறம் தான், எதையாச்சும் போய் கடிச்சதுக்கப்புறம் தான் அது இன்னும் கடிக்கணும் கடிச்சு கொதறிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த விலங்குக்கு தோணுமாமா. அந்த செம்மூக்கன் விலங்கு மாதிரி தான் இந்த நத்தைச்சூரி இலையை சாப்பிட்டக்கப்புறம் மனுஷங்களுக்கு ஆகுமாமா. ஏதோ ஒன்று நம்ம கடிச்சிட்டோம்னா அப்படியே பக்கத்தில் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையுமே கடிச்சு கொதறி வச்சுட்டே இருக்கலாம்னு தோணுமா. அந்த மாதிரியான ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். அதை நம்ம பண்ணவும் ஆரம்பிச்சிருவோமா.
அதனாலே வந்துட்டு அந்த பறம்பு வீரர்கள் அந்த மரக்கட்டையை கடிச்சு குதறிட்டு பக்கத்தில் இருக்கிற நாவாயில் இருக்கக்கூடிய மரங்களெல்லாம் இருக்கும்ல, அந்த கப்பல்லையே வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் தான் செஞ்சுருப்பாங்க, அதையெல்லாம் போய் கடிக்கிறக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அந்த அளவுக்கு அந்த வீரியம் வந்துட்டு அதிகமாயிருச்சு. இப்போ தான் உடனே அந்த பறம்பு வீரர்கள் அவங்களுடைய இடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அருணா கயிறு மாதிரி ஒரு கயிறு வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிச்சு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது வெறும் கயிறு கிடையாது, பால் கொரண்டி அப்படிங்கிற ஒரு வகை கொடி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை கயிறாக மாற்றி அப்படி அருணா கயிறுலாம் அப்படி கட்டியிருக்காங்க. இப்போ அந்த கொடியை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே கையில் கொடுத்துட்றாங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு விளக்கு ஒன்று எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. அந்த விளக்கில் அந்த பால் கொரண்டி கொடி இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா பற்ற வைக்கிறான் ஒருத்தன். பற்ற வச்சுட்டு அப்படியே ஓடி போய் கடலில் குதிச்சிடுறாங்க. அதாவது அங்கே இருக்கக்கூடிய 20 பேருமே, நம்ம திரையர்கள், அதுக்கப்புறம் நம்ம பறம்பு வீரர் எல்லார் கையிலையுமே இப்போ வந்து பார்த்தோன்னா பால் கொரண்டி இருக்குது. அவங்க எல்லார் கையிலையுமே பற்ற வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே போய் கடலில் குதிக்கிறாங்க. குதித்த உடனே வந்துட்டு பக்கத்தில் அந்த காவல் வீரர்கள், காவல் வீரர்கள் வந்துட்டு பொருட்கள் ஏற்றி வச்சுட்டு இருந்தாங்கல்ல, அவங்களாம் ஐயோ அந்த அடிமைகள் வந்து போய் குதிச்சிட்டானுங்க, தற்கொலை பண்ணிட்டானுங்க போல எல்லாருமே அப்படின்னு நினச்சி பரிதாபமாக வந்து பார்த்தோன்னா அந்த கடலை எட்டி பார்க்குறாங்க. அப்படி எட்டி பார்க்குறப்போ அந்த பால் கொரண்டி செடி வந்து பார்த்தோன்னா எரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா, அது வந்து கடலில் விழுந்து மறுபடியும் அவங்க எந்திரிச்சு நிற்கிறாங்க. அப்பவும் வந்து பார்த்தோன்னா எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அது தண்ணியில் பட்டாலுமே வந்து பார்த்தோன்னா எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரியான ஒரு தன்மை அதுக்கு இருக்குது போல். அதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய 3 பறம்பு வீரர்கள் வந்து பார்த்தோன்னா தன்னுடைய கையில் தாயத்தான் ஒன்று கட்டியிருக்காங்க. அதை வந்து பார்த்தோன்னா கடித்து மெல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொறித்துகள்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதைத்தான் வந்து பார்த்தோன்னா தாயத்தான் கட்டிட்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா கழுத்தில் எதையோ கட்டிட்டு வந்திருக்காங்க, அருணா கொடியாக எதையோ கட்டிட்டு வந்திருக்காங்க, தாயத்தில் ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பறம்பு வீரர்கள் தான் உடம்புல அங்கங்கே கட்டியிருக்கக்கூடிய கயிறில் கூட வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு விஷயத்தை ஒழிச்சு வச்சுட்டு தான் இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தெளிவாகவே புரியுது. இப்போ தான் அந்த வீரர்கள் பொறித்துகள்களை மென்னுக்கிட்டு அவங்க கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த பால் கொரண்டியில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பை வந்து பார்த்தீங்கன்னா மூச்சால் இழுக்கிறாங்க. அப்படி மூச்சால இழுத்து வாயில் இருக்கக்கூடிய பொறித்துகள்களை வந்து பார்த்தோன்னா எதிரில் இருக்கிற கப்பல் மேலே வந்து பார்த்தோன்னா துப்புறாங்க. அப்படி துப்புறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொறித்துகள்களெல்லாம் நெருப்போடு சேர்ந்து அந்த கப்பல் மேலே போய் விழுகுது. அந்த பொறித்துகள்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அது வந்து பார்த்தோன்னா சீக்கிரமாக நெருப்பை அணையவே விடாதாமா. ஒரு தடவை அது பற்றிக்குச்சுன்னா, ஏதோ ஒரு பொருள் மேலே அது போய் பற்றிக்குச்சுன்னா அந்த நெருப்பு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியே நீங்கள் ஊற்றி அணைச்சாலுமே அது அவ்வளோ சீக்கிரம் அணைய முடியாதாமா. அது பொறி வந்து பார்த்தோன்னா இருந்துக்கிட்டே இருக்குமாமா. அதனால தான் அதுக்கு பேரே பொறித்துகள்கள் அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்படி அந்த கப்பல்கள் மேலே வந்து பார்த்தோன்னா துப்புறாங்க. அப்படியே நீந்திக்கிட்டே அந்த கடலில் நீந்திக்கிட்டே பக்கத்தில் இருக்கிற கப்பல் மேலேயும் வந்து பார்த்தோன்னா அந்த பொறித்துகள்களை துப்புறாங்க. அந்த பால் கொரண்டி கையில் வச்சுருக்காங்க இல்லையா, அதை கப்பல் மேலே அப்படியே வந்து பார்த்தோன்னா தடவிட்டே போகிறானுங்க. அப்படி தடவுறதுனால வந்து பார்த்தோன்னா அங்கே கப்பலெல்லாம் பக்கு பக்குன்னு வந்து பார்த்தோன்னா தீப்பிடிக்க ஆரம்பிக்குது. அங்கே இருக்கக்கூடிய எல்லா கப்பலுக்குமே இதே தான் பண்ணுறாங்க. யவனர்களுடைய கப்பலாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா தமிழ்நாட்டினருடைய கப்பலாக இருக்கட்டும், எல்லாருக்குமே கொல்லி வச்சுட்டே போகிறானுங்க. அந்த பால் கரண்டி அப்படியே தடவிட்டே போகிறாங்க, அப்படியே முத்தம் கொடுத்த மாதிரி. இப்போ எல்லா கப்பல்களிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தீ கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. அங்கே இருக்கக்கூடிய வீரர்களெல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடுறானுங்க. ஓடி போய் நம்ம யவன வீரர்களெல்லாம் சில பேர் உள்ள விருந்தில் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹிப்போலஸ் அவருமே வந்து பார்த்தோன்னா உள்ளே தான் இருக்கார். முசுகுந்தர் அவருமே வந்து விருந்தில் தான் இருக்கார். அவங்க வந்து பார்த்தோன்னா வெளியே வரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா பயங்கரமான விருந்து, அங்கே பயங்கரமாக வந்து பார்த்தோன்னா பறை ஓசைகளெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை விட தாண்டி இந்த பாண்டிய அழகிகள், யவன அழகிகள் எல்லாம் நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நடனத்தையெல்லாம் இதுக்கு மேலே பார்க்க முடியுமா நம்ம லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க. வெளியே வந்து பார்க்கவே மாட்டேங்கிறானுங்க. அந்த சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய வீரர்களுக்கு அவங்கள போய் கலைக்க வேண்டாம், அதாவது விருந்தில் அவங்க ஜாலியாக இருப்பாங்க, அவங்க கிட்ட போனால் கோவப்படுவாங்களே, இப்போ போய் இந்த மாதிரி சம்பவம் ஆச்சுன்னு சொன்னால் கோவப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு இவங்க தயங்கிக்கிட்டே தான் போகிறாங்க. போயிட்டு சரி வேறு வழி இல்லை சொல்லி தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹிப்போலஸ் கிட்ட போய் எல்லாரும் சொல்கிறாங்க, வெளியே எல்லா கப்பலும் வந்து பார்த்தோன்னா எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அந்த அடிமைகள் எதையோ பண்ணி விட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஹிப்போலஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உசுரே போயிடுது. ஐயோ என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக ஓடி வந்து வெளியே நின்று பார்க்குறாரு நம்ம ஹிப்போலஸ். அந்த அரண்மனைக்கு வெளியே வந்து பார்த்தக்கப்புறம் தான் அந்த நிலைமையே அவருக்கு புரியுது. என்ன அப்படின்னா, அவர் தன்னுடைய உயிருக்குயிராக நேசித்த அந்த மிகப்பெரிய கப்பலுடைய பாய்மரம் வந்து பார்த்தோன்னா அப்படியே எரிஞ்சு சாம்பலாக போயிட்டுருக்கு. அதை பார்த்த உடனே மனசை உயிரே விட்டுறாரு. ஏன்னா தன்னுடைய உயிராக நினச்ச அந்த பெரிய கப்பலுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே முசுகுந்தரும் வந்து பார்த்தோன்னா இப்போ ஓடி வந்து பார்க்குறாரு. வெளியே வந்து பார்த்தோன்னா அத்தனை கப்பல்களுமே எரிஞ்சு சாம்பலாக போயிட்டு இருக்குது. இப்போ அப்படியே வந்து பார்த்தோன்னா அந்த பாய்மரம் எரியுது இல்லையா, அது வந்து காற்றுக்கு அப்படி இப்படி ஆடுது. அப்படி ஆடுறதுனால மற்ற படகுகளுக்குமே வந்துட்டு கப்பல்களுக்கும் வந்து அந்த நெருப்பு ஈஸியாகவே பரவி
அங்கே இருக்கிற எல்லா கப்பல்களுமே இப்போ எரிஞ்சு பயங்கரமான ஒரு புகை மூட்டத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த கடலே காட்சியளிக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம சூழ்கடல் முதுவன் வந்து பார்த்தோன்னா இப்போ கப்பலில் போய்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பெருசாக ஒன்றும் தெரியல. ஏன்னா வந்துட்டு தேவாங்க விலங்குகளை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தில் அவர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் நடுராத்திரி ஆனதுனால அவர் கப்பலுக்கு உள்ளே போயிட்டார். உள்ளே வந்து பார்த்தோன்னா அழகிகளெல்லாம் இருப்பாங்க, அவங்க கூட போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கீழே இறங்கி உள்ளே போயிட்டார். அதனால் வெளியே வந்து பார்த்தோன்னா இந்த யவன வீரர்களுடைய கூச்சல் சத்தம் அவருக்கு கேட்கல. கொஞ்ச நேரம் கழித்து ஏதோ புகை மூட்டமாக வந்து பார்த்தோன்னா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி என்னதாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்க்குறப்ப தான் தூரத்தில் இந்த ஒரு காட்சி அவர் பார்க்குறாரு. அதாவது கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த துறைமுகத்தை வந்து அவருடைய கப்பலில் இருந்து நம்ம சூழ்கடல் முதுவனுமே பார்க்குறாரு. இந்த சமயத்தில் தான் நம்ம காளம்பனுக்கு பயங்கரமான ஒரு கோபம் வருது. ஏன்னா நம்மளை காப்பாற்றுறதுக்காக இந்த பரம்பு வீரர்கள் தன்னோட உயிரை பணயம் வச்சு இத்தனை வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாம் சும்மா இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நம்மளும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடலில் குதித்து சம்பவத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காளம்பன் வந்து பார்த்தோன்னா இறங்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ கரெக்டாக நம்ம நீலன் அந்த இடத்துல வந்துடுறான். வந்து இதெல்லாம் வேணாம், நீங்கள் ஆக்ரோஷப்படாதீங்க, இப்போதைக்கு நம்மளுடைய எண்ணம் என்ன, தேவாங்க விலங்குகளை மீட்டு மறுபடியும் கொண்டு போகிறது தான் நம்மளுடைய எண்ணம், அதுக்கு மட்டும் நம்ம போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லாரையும் ஒன்று கூடுறாரு நம்ம நீலன். இப்போ நம்ம திரையர்களும் நீலனும் அந்த பரம்பு வீரர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கோட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கோட்டையில் இருக்கக்கூடிய பாண்டே வீரர்கள் யவன வீரர்கள் எல்லாம் இந்த பாய்மர கப்பல்களை நோக்கி ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இங்கே தான் தீ பிடிச்சிட்ருக்கு, இதை வந்து அணைக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தோன்னா அவங்க அங்கேருந்து ஓடி வராங்க. இவங்க இங்கேருந்து கோட்டைக்குள்ளே போகிறதுக்காக ஓடி போகிறாங்க. அப்படி ஓடி போயிட்டு இருக்கும்போது நம்ம காளம்பன் வந்து பார்த்தோன்னா பயங்கர வேகமாக வந்து பார்த்தோன்னா ஓடி போகிறான். அவனை எப்படியாச்சும் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி இங்கேருந்து தப்பிச்சாகணும், எல்லாரையும் கொலை பண்ணியே தீரணுங்கிற கொலவெறியோடு வந்து பார்த்தோன்னா நம்ம காளம்பன் ஓடி போகிறான். ஆனால் அவனுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல நம்ம நீலனால். அவன் பின்னாடி தான் ஓடி வந்துட்டுருக்கான். அப்படி இருக்கும்போது அந்த பாண்டியர்களுடைய கப்பல் இருக்கு இல்லையா, அங்கேருந்து சில கூச்சல் வந்து பார்த்தோன்னா கேட்குது. யாரா இந்நேரத்துக்கு கூச்சல் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்கே வேறு சில அடிமைகளெல்லாம் இருக்கானுங்க. அந்த வேறு சில அடிமைகளெல்லாம் எங்களை காப்பாற்றுங்க, எங்களை காப்பாற்றுங்க, ஏன்னா கையில் வந்து பார்த்தோன்னா விலங்கு போட்டிருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து பார்த்தோன்னா காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்த. சரின்னு சொல்லிட்டு நம்ம நீலன் இருந்துட்டு சரி இவங்களை காப்பாற்றலாம், இந்த அடிமைகளை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த அடிமைகளையெல்லாம் விடுவிச்சுட்டு எப்படியோ வந்து பார்த்தோன்னா அந்த கப்பல் வெடித்து சதற போகுது. தீப்பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த கப்பல்லேருந்து காப்பாற்றிடுறான் அந்த நீலன். அவங்க தப்பிச்சு வந்துடுறாங்க. தப்பிச்சு வந்ததுக்கப்புறமா அங்கேருந்து ஓட தானே செய்யணும். அதை விட்டுட்டு மறுபடியும் அந்த கப்பலை நோக்கியே ஓடுறாங்க. ஏன்ப்பா மறுபடியும் கப்பலை நோக்கியே ஓடுறீங்க அப்படின்னு கேட்டால் எங்களுடைய தலைவன் அந்த கப்பலில் மாட்டிக்கிட்டு இருக்கான், அவனையும் எப்படியாச்சும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அந்த அடிமைகளெல்லாம் சொல்கிறாங்க. உடனே நீலன் இருந்துட்டு ஓடி போய் அவனுடைய தலைவனையுமே வந்து பார்த்தோன்னா காப்பாற்றிட்டு வராரு. தலைவன் வந்து பார்த்தோன்னா அப்படியே பயங்கர சுற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்க அந்த கப்பலை நடுவில் வந்து பார்த்தோன்னா அவர் இருக்கார். போய் அவருடைய சங்கிலியெல்லாம் வெட்டி தூக்கிட்டு வந்து வெளியே போட்டு அவரால் மூச்சு கூட ஒழுங்காக விட முடியல. அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான நிலைமையில தான் அந்த தலைவர் இருக்கார். அவர் அங்கேயே வந்து பார்த்தோன்னா அந்த அடிமைகளாக விட்டுட்டு இப்போ நம்ம காளம்பன் இந்த பக்கம் ஓடி போனான்ல, சரி அவனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீலனும் வந்து பார்த்தோன்னா கோட்டையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். இப்போ நம்ம காளம்பன் வந்து பார்த்திங்கன்னா ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறப்போ அந்த கோட்டையினுடைய மதில் சுவர்கள் இருக்கு இல்லையா, அந்த சுவரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எரி உளிகளை வந்து பார்த்தோன்னா அடுக்கி வச்சுருக்காங்க. அந்த எரி உளிகள்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மீன் பிடிக்க போகிறவங்களாம் இருக்காங்கல்ல, அப்போ அந்த எரி உளிகளை எடுத்து ஒரு திமிங்கலமாக இருந்தாலும் சரி அது மேலே அப்படியே அந்த எரி உளியை வீசினா அந்த எரி உளி குத்தி அந்த மீன் வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல செத்துருமா. அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து பார்த்தோன்னா அந்த மீனை பிடிச்சிருவாங்க போல். ஸோ ஒரு மீன் பிடிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு கருவி தான் இந்த எரி உளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய முனை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூர்மையாக இருக்குமாமா. ஒரு மீன் மேலே போட்டால் மீனையே வந்து பார்த்தோன்னா ரெண்டாக வெட்டிட்டு போகிற அளவுக்கு வந்து பார்த்தோன்னா அவ்வளோ கூர்மையான எரி உளிகள் தான் அந்த மதில் சுவர் மேலே அடுக்கி வச்சுருக்காங்க. நம்ம காளம்பன் வந்து பார்த்தோன்னா வந்தாச்சு அதையும் ஒரு கை பாத்திரம்னு சொல்லிட்டு எரி உளிகளை அப்படியே கைகளால் அள்ளிக்கிட்டான். அப்படியே அள்ளிக்கிட்டு உள்ளே இருந்து வரக்கூடிய வீரர்கள் மேலெல்லாம் எலியுரியை போட்டு அப்படியே அவங்களெல்லாம் அங்கேயே சாகடிச்சு கோட்டைக்குள்ளேயே வந்து பார்த்தோன்னா பூந்தர்றான் நம்ம காளம்பன். கோட்டைக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா வெளியே இங்கே வந்துட்டாங்கல்ல, இந்த கப்பல்களை எல்லாம் எப்படி அணைக்கிறது அதை பார்க்கறக்கு வந்துட்டாங்கல்ல. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக யாருமே காவல் இல்லை. தேவாங்க விலங்குகளையெல்லாம் அங்கே தானே அடுக்கி வச்சுருக்காங்க. அந்த விலங்குகளையெல்லாம் வந்து பார்த்தோன்னா எப்படியாவது மீட்டுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி காளம்பன் வந்து பார்த்தோன்னா அதெல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறான். நம்ம நீலனுமே இப்போ அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவனுமே வந்து பார்த்தோன்னா அந்த கூண்டுகளில் இருக்கக்கூடிய தேவாங்க விலங்குகள் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இப்போ எடுத்துக்கிட்டு இவங்க வந்து பார்த்தோன்னா தோளில் கட்டிக்கிட்டு அங்கேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகி ஓடிடணும் அப்படின்னு சொல்லி கோட்டையை விட்டு வெளியே வந்தால் அவங்களுக்காகவே வந்து பார்த்தோன்னா குதிரைகளெல்லாம் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கு. ஸோ வழக்கம் போல் எப்போவுமே கோட்டைக்கு வெளியே நிறைய குதிரைகளெல்லாம் நிற்கும் இல்லையா வீரர்களுக்காக. அந்த குதிரைகள் ஒரு 10-15 குதிரைகள் நின்றுட்டுருக்கு. அந்த குதிரைகளில் இவங்க ஏறிடுறாங்க. இந்த சமயத்தில் தான் அங்கே இளமருதனுமே அங்கே தான் இருந்திருக்கான். அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா
அந்த படகு கப்பலெல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் இவங்க தப்பிச்சு போகிறத நம்ம இளமருதன் வந்து பார்த்தோன்னா பார்த்துட்றான். நம்ம இளமருதனுமே ஒரு பயங்கரமான வீரன் தானே, இவங்களை வந்து எப்படியாவது தடுக்கணும், அதாவது அந்த தேவாங்க விலங்குகளை இவங்க எடுத்துகிட்டு போக விடாமல் நம்ம தான் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளமருதன் வந்து பார்த்தோன்னா பயங்கர வேகமாக அவங்க குதிரையை துரத்திக்கிட்டே போகிறான். அவங்க குதிரையெல்லாம் பெருசாக வேகமாலாம் போகாது, அது வந்து பார்த்தோன்னா சும்மா ரைடிங் போகிறதுக்காக வச்சுருக்கிற குதிரை போல். பட் நம்ம இளமருதனுடைய ஆளா அது எவ்வளோ வேகமாக போகும்னு நமக்கு தெரியும் இல்லையா. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம நீலன், காளம்பன், இன்னும் சில திரையர்களெல்லாம் தப்பிச்சு போகிறதுக்குள்ளே நம்ம இளமருதன் அவங்க கிட்டேயே போயிடுறான். கிட்ட போய் நம்ம நீலன் தான் முன்னாடி போயிட்டுருக்கான். இப்போ நீலனையே தாண்டி முன்னாடி போய் நிற்கிற அளவுக்கு வேகமாக பாஞ்சி வந்துட்டான் நம்ம இளமருதன். இப்போ நீலனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருளுக்குள்ளே போயிடுறான், நம்ம இளமருதனும் அவனை துரத்திக்கிட்டே ஒரு இருளுக்குள்ளே போயிடுறான். இப்போ 2 பேருமே வந்து பார்த்தோன்னா இருள் சூழ்ந்த ஒரு பகுதிக்குள்ளே போயிடுறாங்க. வெளியே இருக்கக்கூடிய நம்ம காளம்பனால் எரிய ஒளியை வந்து பார்த்தோன்னா வீச முடியல, ஏன்னா இருட்டுக்கு அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு இவனுக்கு தெரியல. எரிய ஒளியை வீசினா நீலன் மேலே பற்றாலும் பற்றும் இல்லையா, அதனால் சரி நம்ம இறங்கி உள்ளே போய் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையிலேருந்து இறங்கி அந்த இருளுக்குள்ளே போகிறான் நம்ம காளமன். அப்படி போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு தலை மட்டும் வந்து பார்த்தோன்னா பிஞ்சு வந்து விழுகுது. ஸோ உள்ளே 2 பேர் சண்டை போட்டு இருந்திருக்காங்க, ஒருத்தனை வெட்டி அந்த தலை வந்து பார்த்தோன்னா வெளியே வந்து விழுகுது. யாரா அப்படி செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காளமன் பார்க்கறதுக்குள்ள அந்த இருளுக்குள்ளே இருந்து நம்ம ஆளா குதிரை இருக்கு இல்லையா, அந்த குதிரை அப்படியே பாஞ்சிட்டு வெளியே வருது. அந்த குதிரையில் உட்காந்துட்டு இருக்கிறது நம்ம நீலன்.